ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் ஒரு சூப்பரான கிரேவி. முட்டையும் காலிஃப்ளவரும் போட்டு ஒரு சூப்பரான கறி செய்ய போகிறோம். இது வந்துட்டு ரைஸ்க்கு, சப்பாத்தி, ரோட்டி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான காலிஃப்ளவர் எக் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் 4 முட்டை வரைக்கும் சேர்த்துலாம். நான் இன்னைக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த புழு ஏதாவது இருந்ததுன்னா போயிடும், அதுக்காக வேண்டி. வேக வைக்கல, பச்சை காலிஃப்ளவர் தான். சும்மா வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு பேனில் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த 2 முட்டை வேக வச்சுட்ருக்கோம்ல, அதை வந்து போட்டுடலாம். கூடவே இந்த காலிஃப்ளவரையும் நம்ம இதில் எண்ணெயில் சேர்த்திக்கலாம். இது லேசாக இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரியே அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ அதே ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம 2 தக்காளி அரைச்சிக்க போகிறோம். தக்காளி என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிப்பை கட் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி போட்டு நம்ம வேக வச்சோம்னா ஈஸியாக அந்த தோல் எடுத்துடலாம். இப்போ அந்த தோலை நீக்கிட்டு அதை மிக்சியில் சேர்த்திடலாம். இதை மிக்சியில் போட்டுருங்க. 2 தக்காளியை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ இந்த தண்ணியும் இதோடய ஊற்றிடலாம். இதையும் நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளியும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. முட்டை வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம் வெளியில். இந்த காலிஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். முட்டையை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த காலிஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காலிஃப்ளவர் மேலேயும் இந்த கிரில் மார்க் வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு இது ரோஸ்ட் ஆனால் போதும். நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 ஏலக்காவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்திக்கலாம். சீரகம் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காய விழுது சேர்த்திக்கலாம். இந்த வெங்காய விழுது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது தனியா இல்லைன்னா இந்த வெங்காயத்தோடவே இஞ்சியும் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கல. இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ இது கூடவே நம்ம மசாலா பொடி எல்லாமும் சேர்த்திடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. மிளகாய் பொடி ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட. இப்போ இந்த மசாலா பொடி, இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கிட்டு போகிறோம். ஒரு 4-5 நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்கிறதுக்கு. தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் நம்ம வதக்கிடுவோம். பாருங்க நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும் இந்த வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு விழுதுல. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி விழுது இருக்குல்ல, அதை சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்திடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் ஒரு 3/4 வெந்ததுக்கு அப்புறம் நம்ம முட்டையை சேர்த்திக்கலாம். நம்ம முட்டையில் வேகிறதுக்கு எதுவும் இல்லை, சும்மா போட்டால் போதும். இந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் வேகணும்ல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேக விடலாம் லோ ஃப்ளேமில். இடையில இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு பரட்டி விடுங்க. அப்போதான் ஈவனாக வேகும் எல்லா பக்கமும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம காலிஃப்ளவர் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, காலிஃப்ளவர் ஒரு 3/4 வாசி வெந்திருக்கும். இப்போ நம்ம இந்த முட்டையை இதில் சேர்த்திடலாம். இந்த முட்டையும் இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி கோட் ஆகுற மாதிரி மசாலாவை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இது இன்னொரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இன்னொரு 2-3 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும். முட்டையிலையும் நல்லா மசாலா வந்துட்டு கோட் ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள்
பால் மேலே ஆடை கட்டும்ல, அதை கொஞ்சமாக எடுத்து இதில் போடலாம். இல்லைன்னா இதை ஸ்கிப் கூட பண்ணிடலாம் வேணான்னா. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். க்ரீம் போட்டதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட செம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் எக் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. தென் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.